அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 9, டிசம்பர் 10 இந்த 2 தேதியில் தினமணி செய்தித்தாளில் வந்த முக்கியமான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 அப்படிங்கிறது மனித உரிமை தினம். இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். எங்கே இருக்குதுன்னா 9ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பாலிட்டி பகுதியில் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாடம் இருக்குது. அதுலேயே கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக டிசம்பர் 10 மனித உரிமை தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 வருஷத்தில் டிசம்பர் 10ஆம் தேதியில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகளுக்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தை நிறைவேற்றம் செஞ்சதுனால அந்த தினத்தை மனித உரிமை தினம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சட்டம் இருக்குது. இந்தியாவில் மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா 28 செப்டம்பர் 1993 கொண்டு வந்தாங்க. 1948ங்கிறது ஐநா சபை, 1993ங்கிறது இந்தியா. இந்த 1993 சட்டத்தின்படி தான் மாநில மனித உரிமை ஆணையத்தை உருவாக்கியிருக்கிறாங்க, தேசிய மனித உரிமை ஆணையத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தில் இருக்கிற சட்டப்பிரிவு 21 வச்சு மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தை எப்போ உருவாக்குனாங்கன்னா 1997 உருவாக்குனாங்க. அதுவே தேசிய மனித உரிமை ஆணையத்தை 1993 அக்டோபரில் உருவாக்கிட்டாங்க. இந்த ஆண்டுகள் டேட்டெல்லாம் முக்கியம், தேர்வில் கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த மனித உரிமைங்கிற டாப்பிக்கை நம்மளே கூட வீடியோவாக போட்டிருக்கிறோம். எப்படி வீடியோ போட்டிருக்கிறோம்னா, 100 டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிற தலைப்பில் முக்கியமான பாடங்களை எடுத்து அதை ஷார்ட் நோட்ஸாக மாற்றி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டையும் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது, தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 2வது செய்தியை பார்க்குறோம். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படை டிசம்பர் 1ஆம் தேதியில் 60வது தொடக்க தின விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். பிஎஸ்எஃப் இதை பற்றியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம இங்கே முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். எல்லை பாதுகாப்பு படை எந்த வேலையை பார்க்குறாங்கன்னா, பேர்லேயே இருக்குது, எல்லையை கண்காணிப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டரு, இந்தியா வங்கதேசம் பார்டரு, இந்த 2 பார்டரையும் கண்காணிக்கிறது எல்லை பாதுகாப்பு படை தான். கரண்டில் பார்த்தீங்கன்னா 2.70 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதிங்கிறது இந்த படையுடைய தொடக்க தினம், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசம்பர் 1 வந்து உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸை பார்க்குறோம். ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிற போர்க்கப்பல் இப்போ இந்திய படையில் இணைஞ்சிருக்கு. இந்த போர்க்கப்பலை ரஷ்யா உருவாக்கியிருக்கிறாங்க. அதை இப்போ இந்திய கடற்படையில் சேர்த்துருக்குறாங்க. பேரை பார்த்துக்கோங்க, ஐஎன்எஸ் துசில். இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்களையும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துடலாம். ஸ்கூல் புக்கில் 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 4ங்கிறது கடற்படை தினம், டிசம்பர் 7ங்கிறது ஆயுதப்படைகளுக்கான கொடி தினம். இந்த டேட்டு முக்கியம், ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது தற்போதைய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, சார் தான் தற்போதைய கடற்படை தளபதி. அடுத்து இன்னும் சில தகவலை நம்ம ரீவைண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான், சேர்த்து பார்த்தா தான் மறக்காமல் இருக்கும். குருகிராமில் இந்திய கடற்படையுடைய தகவல் இணைவு மையம், அதாவது ஐஎஃப்சி அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 கடல் இருக்குது. அரபிக்கடல், வங்காள விரிகுடா கடல், இந்திய பெருங்கடல். 3 கடல்லையும் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கிது அப்படின்னா இந்த குருகிராம் சென்டருக்கு உடனே வந்து அனுப்பிடுவாங்க. குருகிராம் சென்டர்லேருந்து மொத்த இந்திய கடற்படைக்கும் தகவல் அனுப்பப்படும். ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியம். இதோடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், ஐஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இது குருகிராமில் இருக்குது. அடுத்தது ரீசெண்டாக தான் இந்திய கடற்படை சி விஜில் 24 அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒத்திகையை பண்ணினாங்க. எதுக்காகன்னா, கடல் வழியாக வரக்கூடிய ஆபத்துகளை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் சி விஜில். சின்னா கடல், எஸ்சிஏ, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட இன்னொரு தகவலையும் சேர்த்து பார்க்குறோம். தற்போதைய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி சார். அடுத்து இன்னொரு தகவலையும் சேர்த்து பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக தான் இந்தியா 3500 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ரக ஏவுகணை, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை டெஸ்ட் பண்ணாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஐஎன்எஸ் அரிஹிந்த் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல். இந்த கப்பலில் இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு புதிய பவர் கிடச்சிருக்கு. என்ன பவர் கிடச்சிருக்குது? அணு ஆயுதத்தை நிலத்திலேருந்தும் அனுப்பலாம், வான்வெளியிலேருந்தும் அனுப்பலாம், தண்ணிக்கடியிலேருந்தும் அனுப்பலாம் அப்படிங்கிற சக்தி கிடச்சிருக்குங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம்.
அடுத்து சில முக்கியமான தினங்களை ரீவைண்ட் பண்ணுறோம். டிசம்பர் 1ங்கிறது உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். அதே மாதிரி டிசம்பர் 1 தான் எல்லை பாதுகாப்பு படையுடைய தொடக்க தினம். டிசம்பர் 3ங்கிறது உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 4 வந்து கடற்படை தினம். டிசம்பர் 7 வந்து முப்படைகளுடைய கொடி தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். இந்த மாதத்தில் ஏகப்பட்ட தினம் வருது, எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தியை பார்க்குறோம். ரிசர்வ் வங்கியுடைய 26வது புதிய ஆளுநர் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, சார் தான் சஞ்சய் மல்ஹோத்ரா 26வது ஆளுநர். இவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பொறுப்பில் இருப்பார். அடுத்து ரிசர்வ் வங்கியை பற்றி கூடுதலாக சில தகவலை நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸை ரீவைண்ட் பண்ணுறோம். ரீசெண்டாக தான் வங்கிகள் சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் கொண்டு வந்தாங்க. இதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நாமினியை வந்து ஒருத்தரை தானே கொடுப்போம். அதாவது நான் இருக்கேன்னா எனக்கு வந்து நாமினியாக நான் ஒருத்தரை தான் கொடுக்க முடியும். இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 பேரை நாமினியாக போட்டுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. அடுத்தது ரீசெண்டாக இன்னொரு தகவலையும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பொதுத்துறை வங்கிகளை இணைக்கும் திட்டம் அரசுக்கிட்ட இல்லை அப்படின்னு மக்களவையில் அமைச்சர் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்லியிருக்காருன்னா 2017 முதல் 2020 வரை 27 வங்கியாக இருந்ததை 12 வங்கியாக குறைச்சிட்டாங்க, வங்கிகளை இணைச்சிட்டாங்க. இது புதுசான்னு கேட்டால் கிடையாது, ஆல்ரெடி இதே மாதிரி இணைச்சிருக்கிறாங்க. இதை ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 11ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. எங்கே இருக்குதுன்னா 11ஆம் வகுப்பில் எக்கனாமிக் புத்தகத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட்டை பாருங்கள். 1969 ஜூலை 19 வந்து 14 பெரிய வணிக வங்கிகளை அரசு நாட்டுடைமையாக்கியது. அதாவது கவர்மெண்ட் பேங்காக மாற்றிட்டாங்க. 50 கோடிக்கு மேலே பணம் இருந்தால் அது கவர்மெண்ட் பேங்கு 1969. அதற்கு பிறகு 1980 200 கோடிக்கு மேலே காசு வச்சுருந்தா 200 கோடிக்கு மேலே காசு வச்சுருந்தா நாட்டுடைமையாக்கிட்டாங்க. 6 பேங்கை அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. இங்கே 14 பேங்கு, இங்கே 6 பேங்கு, மொத்தம் 20 பேங்கை அப்பயே இணைச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொரு தகவலை சேர்த்து பார்க்குறோம். மும்பையில் இருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியுடைய பிரதான கிளை 100வது ஆண்டை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இது சம்மந்தமாக சில தகவலை நம்ம அன்றைக்கி பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐ அப்படிங்கிறது முற்காலத்தில் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருந்தது. 1921 உருவாக்கும் போது இப்படி தான் பேர் வச்சுருந்தாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுருந்தாங்க. பிறகு 1955 தான் எஸ்பிஐன்னு மாற்றிட்டாங்க. அடுத்த செய்தியை பார்க்குறோம். அடுத்த செய்தி வந்து விளையாட்டு செய்தி தான். இனிமேல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 10வது சுற்று 11வது சுற்று எல்லாம் போயிடுச்சு. அதில் இந்திய வீரர் குகேஷ் அப்படிங்கிறவரும் சீனா வீரர் லிரின் அப்படிங்கிறவரும் இந்த 2 பேரும் பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க. சமநிலையில் இருக்கிறாங்க. இன்னமே வந்து ட்ராவில் தான் போயிட்டுருக்கு. அடுத்த செய்தியை பார்க்குறோம். நேற்று பார்த்த நியூஸ் தான். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 லட்சம் ரன்களை குவித்த முதல் அணி இங்கிலாந்து. நேற்றே பார்த்தோம். அடுத்த செய்தியை பார்க்குறோம். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஷார்ஜாவில் நடந்துச்சு. அதில் வங்கதேசம் நடப்பு சாம்பியனாக மாறியிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும், வங்கதேசம் சாம்பியன், அவ்வளோதான். இதை கேட்கவும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 11/12/2024க்கான வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நம்ம பார்க்கலாம்.